So good evening everyone and thank you for joining this evening. So நம்ம வந்து பாடி மைண்ட் ஹோலிஸ்டிக்கா அண்ட் வீக் குரூப் ஜாயின் பண்ணி ஒரு சீரீஸ் எடுத்து வந்துட்டு இருக்கோம். த நியூட்ரிஷன் பிஹைண்ட் த பிராண்ட் ரியல் ஃபுட் ரியல் சயின்ஸ்ன்ற சீரீஸ் வந்து டெய்லி 5 o'clock ஒரு ஆண்டர்பிரினர் ஓட ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பற்றி ஒரு நியூட்ரிஷனிஸ்டா எப்படி வந்து அது அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டாக அவங்க பண்ணுறாங்க, எவ்வளோ அது நம்மளோட ஹெல்த்துக்கு வேல்யூ ஆட் பண்ணுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் ஆர் என்ன சொல்றது, ஒரு ஒரு சுறுசுறுப்பான ஒரு ஆண்டர்பிரினர்னே சொல்லலாம் ஃப்ரம் சென்னை. வெல்கம் மிஸ்ஸஸ் சுமையா ஷானு மேம். அவங்க பிராண்ட் நேம் வந்து கனெக்டிங் வாட்டர். ஸோ ஸோ நம்ம வந்து ஏன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க, பட் கனெக்டிங் வாட்டர்னு சொல்கிறாங்களேன்னு எல்லாருமே ஒரு ஆச்சரியப்படலாம். பட் அது என்னங்கிறது எப்படிங்கிறது, எப்படி அது ஃபுட்டுக்கு கனெக்ட் ஆகுதா இல்லை நம்ம ஹெல்த்து கனெக்ட் ஆகுதாங்கிறத வந்து இந்த லைவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே புரிஞ்சுக்குவீங்க. ஸோ வெல்கம் அகெயின் எவ்ரி ஒன். ஸோ வெல்கம் சுமையா மேம். உங்களை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க மேம். தேங்க்யூ சார், வெல்கம் பண்ணிருக்கு. தேங்க்யூ மேம், and thank you for the given opportunity. And also thank you. என்னை பற்றி சொல்லணும்னா நான் சுமையா ஷானு, ஃபவுண்டர் ஆஃப் கனெக்டிங் H2O. அண்ட் எங்களுடைய வந்து கோல் அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது வாய்ஸ் ஃபார் ஹெல்த் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வந்து டேக் நேம். அந்த மோட்டிவ்ல தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ நாங்க என்ன மாதிரி வந்து விஷயம் பண்றோம் அப்படின்னா, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆரோ வாட்டர் மினரல் டெஃபிஷியன்சியும் தெரியும். பட் அது ஒன் ஆஃப் த பார்ட் அசிட்டிக்கா இருக்குது. அதை வந்து எப்படி அல்கலைனா நேச்சுரல் வேல வந்து கன்வெர்ட் பண்றதுங்கிறது தான் நீங்க வந்து சென்னையில இருக்கீங்க ரைட் இல்லீங்களா மேம்? எத்தனை வருஷமா இந்த பிசினஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி இந்த பிசினஸ் நான் ஸ்டார்ட் அப் பண்ணி 1 year ஆகுது. 1 year நீங்க இதை எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க, கனெக்டிங் வாட்டர்ன்ற பிராண்ட்ல பண்ணிட்டு இருக்கீங்க. மேம் சுமையா மேம் கொஞ்சம் லவுடரா பேசுங்க, ஏன்னா உங்க வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் லவுடரா பேசுங்க, மேபி கொஞ்சம் லவுடரா பேசுங்க. ஓகே மேம். ஸோ இப்போ நீங்க ஒரு 1 year இந்த ப்ராடக்ட் வாட்டர் ரிலேட்டட் ப்ராடக்ட் எடுத்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, சரிங்களா? ஓகே, இப்போ வந்து எனக்கு ஸோ நீங்க வந்து வாட்டர் பேஸ்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க எடுத்து பண்றீங்க, விச் இஸ் வெரி மச் பெனிஃபிட் ஃபார் அவர் ஹெல்த்ன்ற மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்கீங்க, சரிங்களா? ஸோ இப்போ நீங்க சொல்லும் போது சொன்னீங்க ஆர்ஓ வாட்டரை வந்து நாங்க வந்து ஒரு ஹெல்த்தியர் வெர்ஷனா கன்வெர்ட் பண்றோம் அப்படிங்கறதா உங்களோட பர்பஸ், சரிங்களா? எனக்கு உங்க ப்ராடக்ட் பத்தி இன் டீடைலா கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்படி ஆர்ஓ வாட்டர் வந்து கன்வெர்ட் பண்றோம் ஹெல்த் பெனிஃபிட் அப்படின்னா அதெல்லாம் ஓகே, பட் என்ன உங்க ப்ராடக்ட் என்ன, கனெக்டிங் வாட்டர் என்ன அப்படின்னா, இப்போ வந்து எங்க ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஆரோ வாட்டர், இப்போ எல்லாரும் ஆரோ வாட்டர் தான் குடிக்கிறாங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய கார்பரேஷன் வாட்டர் கண்டாமினேட் ஆனாலும் ஆரோ வாட்டர் தான் குடிக்கிறாங்க. ஸோ ஆனா அது என்னன்னா விட்டமின் டெபிஷியன்சி அண்ட் அசிட்டிக் நேச்சரே அதோட அசிட்டிக்கா இருக்கு. அதை என்ஹான்ஸ் பண்றது எங்க ப்ராடக்ட். அது எப்படி பண்ணனா செராபால்ஸ் மூலியமா பண்ணுது. செராபால்ஸ்ங்கிறது வந்து என்னங்கிறது அப்படின்னா ஒண்ணுல கற்களின் துண்டுகள் தான். ஜென்ரலா நம்ம வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ரெயின் வாட்டர் வந்து மினரல் இருக்காது. அதுல வந்து மினரல் ஆட் ஆகுறது அப்படின்னா கற்களின் மூலியமா தான். ஸோ அந்த கற்களை தான் நாங்க வந்து உடைச்சி அதுல கொடுத்துருக்கோம். அந்த பாலோட பர்பஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் கன்வெர்ட்டிங் அசிடிக் வாட்டர் வந்து ஆல்கலைனா மாத்துது, விச் இஸ் பெனிஃபிட் ஃபார் அவர் ஹெல்த், கரெக்டுங்களா? அதுதான் நம்மளோட கண்டென்ட், சரியா? ஓகே. ஸோ இப்போ இந்த செராபால்ஸ் பத்தி சொன்னீங்க. இது எப்படி இது நார்மலா நமக்கு கிடைக்கக்கூடிய டே டு டே நம்ம வந்து நம்ம நாட்டுல கிடைக்கக்கூடியதா அந்த கற்கள், அது கொஞ்சம் டீட்டெயிலா கொஞ்சம் சொல்லுங்க மேம். இந்த கற்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சவுத் கொரியால தான் இம்போர்ட் பண்றாங்க. ஏன்னா சவுத் கொரியா தான் வந்து செராபால்ஸ் அது கற்களுக்கே அவங்க எல்லாமே வந்து தெர்மோலைன் ஸ்டோன் இந்த மாதிரி எல்லாமே ஸ்டோனை வச்சே அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏன் இந்தியாவில எடுக்க முடியாதான்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்க ஸ்பெஷலைஸ்டின் அதுதான். ஸோ இந்த பேஸே இந்த மாதிரி ஆரோ வாட்டருக்கு ஒரு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சதே அங்கிருந்து தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. ஸோ டெஃபிஷியன்சியா அவங்க குழந்தைங்க இருக்கிறதுனால ஒரு ஃபாதர் கண்டுபிடிச்சு ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கலாம் இது. ஸோ அந்த ஸ்டோன் மூலியமா தான் நமக்கு மினரல் கிடைக்குது. நம்ம ஆத்தோட பகுதியில பார்த்தோம்னா ஸ்டோன்ஸ் தான் இருக்கு. இந்த ஸ்டோன்ஸ்ல இருக்கிற மினரல் தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டோன்ஸ் தான் நாங்க வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட செராபால்ஸ். ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா சொன்னா இட் இஸ் ஆல்சோ ஒரு ஃபில்ட்ரேஷன் மெத்தட் மாதிரி. நம்ம ஊர்ல படிகாரக்கல்ங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல மேம், அந்த மாதிரி கான்செப்ட் தான் இது, கரெக்டுங்களா? ஓகே. ஆனா வந்து இது வந்து மெயினா ஃபார்
ஆர்ஓ வாட்டருக்கே தயாரிக்கப்பட்ட ஒரு மெத்தடா? எஸ் அப்கோர்ஸ் ஆர்ஓ வாட்டருக்கு தயாரிக்கப்பட்ட மெத்தட் தான். ஓகே ஃபைன். ஸோ பிகாஸ் அப்போ இந்த பால்ஸ் வந்து ஆர்ஓ வாட்டர் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அவங்க வந்து இந்த பால்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த டெஃபிஷியன்சியா இருக்கிற மினரல்ஸ் எல்லாமே மீட் அவுட் ஆயிரும். கரெக்டுங்களா? எல்லா மினரல்ஸும் சொல்ல முடியும், நமக்கு 24 மினரல்ஸ் இருக்கு. பட் எசென்ஷியல் மினரல்ஸ் சொல்ற கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், சோடியம்ங்கிறது நாங்க வந்து அதுல வந்து அந்த செராபால்ஸ் அந்த கற்களை வந்து நம்ம வந்து இன்பில்ட் பண்ணி கொடுக்குறோம். மோஸ்டா பாத்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டரை யூஸ் லாங் ரன் நம்ம குடிக்கும் போது கண்டிப்பா அந்த எசென்ஷியல் மினரல்ஸ் தான் மெயினா வந்து டெஃபிஷியன்சி ஆகுது. மெயினா நமக்கு அன்றாட நம்ம செய்யற எல்லா வேலைகளுக்கும் தேவையான கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், குளோரைட், அயர்ன் இது எல்லாமே வந்து ரொம்ப டெஃபிஷியன்சியா இருக்குங்கிறத நிறைய ஆராய்ச்சிகள் இருக்கு மேம். நிறைய ரிசர்ச் இந்தியாலயும் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட் லெவல் WHO நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்களுமே இதை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஆர்ஓ வாட்டர் மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஒரு சர்டன் பீரியட் ஒரு 3 months கொடுத்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டடி பண்ணி பார்த்ததுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டடி வந்து பாத்தீங்கன்னா 2005ல WHO பண்ணியிருக்காங்க. பண்ணி அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு ஆர்ஓ வாட்டர் யாரெல்லாம் எடுத்தாங்களோ அந்த கிட்டத்தட்ட ஒரு 300 மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. டெய்லி ஆர்ஓ வாட்டர் தான் குடிக்கணும் டே டு டே லைஃப்ல. ஒரு 3 months ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி எசென்ஷியல் மினரல்ஸ் எல்லாமே லோவா இருக்கிறத, டெஃபிஷியன்ஸா இருக்கிறத பார்த்து நிரூபிச்சிருக்காங்க. ஸோ நம்ம WHO வந்து இது ஒரு ஸ்டடியா எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப கண்டிப்பா நம்ம வந்து ஆர்ஓ வாட்டர் பத்தின டீடைல்ஸ் வந்து இன்னும் நம்ம வந்து எல்லாருக்குமே அதை ஒரு அவேர்னஸா பண்ணணும் டெஃபினட்டா. ஏன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப தேவை. பிகாஸ் அந்த மினரல்ஸ் லெஸ் ஆகிற தன்மை வந்து ஆர்ஓ வாட்டர் குடிக்கும் போது நம்ம உடம்புக்கு ஏற்படுது. ஸோ அது வந்து பல ஸ்டடியில இருக்கு, WHO இருக்கு, பிளஸ் நம்ம இந்தியாலுமே வந்து ஹரியானால நிறைய ஸ்டடி பண்ணியிருக்காங்க. சேம் டெஃபிஷியன்சி இருக்கு. ஸோ அந்த டெஃபிஷியன்சி நாளடைவில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா போன் ப்ராப்ளம் வருது, ஒரு சிலருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருது பிகாஸ் ஆஃப் மெக்னீசியம் டெஃபிஷியன்சி. சரிங்களா? ஒரு சிலருக்கு அந்த வாட்டர் அசிடிக்கா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா கட் ஹெல்த் ப்ராப்ளம் வருது, இரிட்டேஷன், கட் இரிட்டேஷன், ஒரு டைஜஷன், இம்ப்ராப்பர் டைஜஷன், அந்த மாதிரி எல்லாம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இதெல்லாம் பல ஆராய்ச்சிகள் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க மேம். அது ரீசெண்டா 2023லயே பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியால இந்த ஆர்ஓ வாட்டர் வச்சு. ஸோ கண்டிப்பா இது வந்து நம்ம ஒரு எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற ரைட் டைமா தான் நான் நினைக்கிறேன். ஓகே மேம், இப்போ வந்து நீங்க சொன்னீங்க டெஃபினட்டா நான் கம்ப்ளீட்டா வந்து ஒத்துக்கிறேன் ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால. ஏன்னா ஆர்ஓ வந்து இட் இஸ் நத்திங் பட் ரிவர்சல் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ்ல ஒரு ஃபில்ட்ரேஷன் மெத்தட் தான். பட் அந்த ஃபில்ட்ரேஷன் என்ன பர்பஸ்க்காக நம்ம ஆர்ஓ யூஸ் பண்றோம்? மெயினா வந்து நம்ம இப்ப காலகட்டத்தில் கிடைக்கிற தண்ணி எல்லாமே அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல தண்ணி கனெக்ஷன் கொடுத்தா அந்த பைப்லேயே தண்ணி பிடிச்சி குடிப்போம். அதை நம்ம காய்ச்சவோ ஃபில்டர் பண்ணவோ மாட்டோம், அப்படியே காய்ச்சி குடிப்போம். பட் இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸ்ல கொஞ்சம் வருஷமாவே பாத்தீங்கன்னா நம்ம எந்த நல்ல தண்ணி எந்த ஏரியில இருந்து கவர்மெண்ட் விடுற கார்பரேஷன் விடுற தண்ணியெல்லாம் அப்படியே குடிக்க முடியல. ஏன்னா அதுல ரொம்ப கண்டாமினேட் ஆயிருது, இன்ஃபெக்ஷனா இருக்கு. ஸோ நம்ம அதை ஃபில்டர் பண்ணி குடிக்கிறோம். ஸோ நாளடைவில் என்ன ஆயிடுச்சு, பல மக்கள் நல்ல தண்ணி வராத இடத்துக்கு அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் போது அங்க கிடைக்கிற உப்பு தண்ணியை வந்து கன்வெர்ட் பண்ற ப்ராசஸ்ல தான் அந்த ஆர்ஓ வந்து டே டு டே லைஃப்ல இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கரெக்டா மேம்? சோ அப்ப ஆர்ஓ வாட்டர் வந்து தண்ணி இல்லாத இடத்துல கூட நம்ம போய், நல்ல தண்ணி இல்லாத இடத்துல கூட நம்ம போய் வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் ஆர்ஓ வாட்டர் இருந்தா. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எல்லாருமே பண்றது. சரிங்களா? சோ மக்கள் தண்ணி குடிச்சா போதுன்னு நினைக்கிறாங்க. பட் அந்த ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்றதுனால அது நமக்கு ஓகே நல்ல தனியா கன்வெர்ட் பண்ணி குடிக்கிறது, நான் குடிக்கிறேன் அப்படிதான் ரொம்ப மனசு நிறைவா யூஸ் பண்றாங்க. ஆனா அந்த ப்ராசஸ்னால என்ன ஆகுதுன்னா அதோட அந்த தண்ணியில இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ், கண்டாமினேஷன்ஸ் மட்டும் ஃபில்டர் ஆகல, ஈவன் இந்த ஆர்ஓ ப்ராசஸ்னால மினரல்ஸுமே உங்களுக்கு வந்து அப்படியே குறைஞ்சிட்டே போகுது. ஸோ நம்ம உடம்புல மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கண்டிப்பா தேவை. நம்ம செய்யற ஒரு செயலுக்கும், நம்ம உடம்புல ஆர்கன் செய்யற ஒரு வேலைக்கும், மெட்டபாலிசத்துக்கும் இந்த மினரல்ஸ் கண்டிப்பா தேவை. சரிங்களா? சோ மோஸ்டா அப்ப இந்த தண்ணியில இது வந்து குறையறத வந்து தெரியாமே மக்கள் குடிக்கிறாங்க ஆர்ஓ வாட்டர் நல்லதுன்னு. சரிங்களா மேம்? சோ அப்ப நம்ம வந்து இதுக்கு ஒரு மாற்றா நீங்க வந்து ஒரு எக்ஸலண்டான ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. சரிங்களா? சரி, இப்போ ஏன்னா நான் இது அப்ப ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா நம்ம ரீமினரலைசேஷன் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணணுங்கிறத சொல்றாங்க எல்லாருமே.
நிறைய ஆராய்ச்சி முடிச்சுட்டு எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அப்ப ஆர்ஓ யூஸ் பண்றீங்களா பண்ணுங்க. ஆனா மினரல்ஸ் வந்து குறைவா இருக்கு, குறையுது, நம்ம உடம்புக்கு அது வந்து குறைபாடு ஏற்படுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஆர்ஓலயே ரீஃபில்ட்ரேஷன் ரீமினரைசேஷன் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றேன். ஸோ நான் நினைக்கிறேன் கண்டிப்பா உங்க ப்ராடக்ட் வந்து இது மீட் அவுட் பண்ணும் அப்படிங்கறது வந்து எந்த டவுட்டுமே இல்லைன்னு நினைக்கிறேன், நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது. கரெக்டுங்களா மேம்? ஓகே சரி. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப உங்களோட உங்களோட ப்ராசஸ், அந்த அந்த செராபால்ஸோட ப்ராசஸ் என்னன்னு சொல்ல முடியுமா மேம் இன் டீடைலா? எஸ், செராபால்ஸ்ங்கிறது எப்படின்னா, எப்படி ஒரு தங்கத்தை வந்து சுரங்கத்துல இருந்து எடுத்துட்டு வராங்களோ அந்த மாதிரி கட்டளை வந்து அந்த மாதிரி துபாயில இருந்து எடுத்துட்டு வர்றதுதான். சோ இது வந்து எப்படி ஷேப் அப் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, சின்ன சின்ன கடுகளை கொஞ்சம் பெருசா இருந்தா எப்படி இருக்கும். ஏன் அந்த மாதிரி ஷேப் அப் பண்ணிருக்காங்கன்னா, இப்போ நம்ம தண்ணி ஊத்தும் போது அதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா ஒரு ஜக் இருக்கும், அதுக்கேத்த மாதிரி ஒரு டெஃப்யூசர்ஸ் இருக்கும். கேன் வாட்டர்னா அந்த கேன் வாட்டரை ஃபிட் பண்ற மாதிரி ஒரு டெஃப்யூசர் இருக்கும். சோ தண்ணி வந்து அதுக்குள்ளார போய் ஊடுருவி வரும்போது அந்த மினரல் அப்சர்வ் பண்ற மாதிரி அதுக்குன்னு ஒரு கேப் இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அது கடுக்கு மாதிரி அந்த ஷேப்ல, ஐ மீன் சொல்றது ரவுண்ட் ஷேப்ல நம்மளுடைய செராபால்ஸ் இருக்கும். சோ அது மூலியமா உள்ள இருந்து வந்து வெளியே வரும்போது தண்ணி மினரல்ஸ் அந்த ஆட் ஆகி வரும், கூடவே பிஹெச் லெவலும் இன்க்ரீஸ் ஆகி வரும், அதாவது ஆல்கலைனா சேஞ்ச் ஆகி வரும். சோ இது எப்படின்னா எல்லா வாட்டருக்கும் ஒரே ரிசல்ட்னா அப்படி இல்லை. உங்க ஒவ்வொரு பர்சன்டோட வீட்லயும் ஒவ்வொரு விதமான தண்ணியோட வந்து பிஹெச் லெவல் மாறி இருக்கும், அண்ட் மினரல்ஸும் அதே மாதிரி மாறி இருக்கும். சோ தண்ணியோட பிஹெச் பொறுத்து அது பிஹெச் வந்து ஏத்து தரும், பட் அது கண்டிப்பா நியூட்ரலுக்கு கொண்டு வந்துடும். ஏன்னா அசிட்டிக்கா குடிக்கிறது ரொம்ப ஆபத்து. சோ நியூட்ரலுக்கு பிஹெச் 7ங்கிற நியூட்ரலுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். இப்ப வந்து அந்த பால்ஸ் வந்து நம்ம நம்ம ஒரு இடத்துக்கு தண்ணி வேறுபடுதுன்னு சொல்றீங்க. சோ அந்த தண்ணியில இருக்கிற பிஹெச் லெவலுக்கு தகுந்த மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கும்ன்றீங்களா, நியூட்ரல் அண்ட் ஆல்கலைன் லெவலுக்கு கொண்டு வந்துரும்ன்றீங்க? ஆமா, இப்போ இல்ல ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி யூ ஹேவ் டு நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது தருவீங்க அந்த மாதிரி ப்ராடக்ட்டா? இல்ல, அதுவே ஆட்டோமேட்டிக்கா பண்ணிரும். ஓகே, அதுவே நேச்சுரலாவே வந்து எவ்வளவு அதுக்கு தேவையோ அது சக் பண்ணிக்கும், அதே எடுத்துக்கும். அந்த மாதிரி தான் ப்ராசஸ் வந்து நடக்கும். இப்போ 4.5 இருக்கு அப்படின்னு அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7.5 அந்த மாதிரி கொண்டு வரும். சோ அதே சில பேரோட வீட்டு தண்ணியில பாத்தீங்கன்னா 6 pH லெவல் கூட இருக்கும். அது என்ன பண்ணணும்னா பிஃபோர் 9.5 கொடுக்கும். ஏன்னா 9.5 மேல குடிக்க கூடாதுங்கிறதுனால 9.5 இது வந்து சிஸ்டமே பண்ணி இருக்கிறாங்க. ஓகே மேம். சரி, இப்ப வந்து எனக்கு வந்து என்ன ஒரு டவுட்னா, இப்ப இது எந்த ஏஜ் குரூப்ல குடிக்கலாம்? இந்த செராபால்ஸ் யூஸ் பண்ண தண்ணிய எந்த ஏஜ் குரூப்ல இருந்து குடிக்கலாம்? ஆக்சுவலி இது செராபால்ஸ்ங்கிறது ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான், ஆனா சொல்லணும்னா கற்கள் தான். அந்த கல் மூலியமா வரனால எல்லா ஏஜ் பீப்புளும் குடிக்கலாம். யார் யார் ஆர்ஓ வாட்டர் எத்தனை வயசு வரைக்கும் குடிக்கிறாங்களோ அத்தனை வயசு வரைக்கும் குடிக்கலாம். எத்தனை வயசு குழந்தைல இருந்து குடிக்கிறாங்களோ அத்தனை வயசு குழந்தைங்க கண்டிப்பா எங்களுடைய ப்ராடக்ட் வந்து ஒரு அத்தியாவசியமான ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு தெரியும், நீங்க சொன்ன மாதிரி உடம்புக்கு எடுக்குது. அந்த மாதிரி யாரையும் வந்து ஆர்ஓ வாட்டர் குடிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே எந்த லைஃப் டைம் வரைக்கும் குடிக்கலாம். ஸோ நோ ஏஜ் லிமிட் ஃபார் ட்ரிங்கிங் அவர் வாட்டர். நார்மலா நம்ம தண்ணி எப்படி நம்ம உயிர் வாழ்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளோ எல்லா வயதினருக்கும் அந்த மாதிரி தான் நீங்க தண்ணியை சொல்றீங்க. கரெக்டுங்களா? நார்மல் வாட்டர் தான். ஓகே, டன். இது ஒரு ப்ராசஸ், அவ்வளவுதான். ஓகே சரி. இப்ப வந்து எனக்கு வந்து இப்ப ஏஜ் குரூப் ஓகே, எல்லா ஏஜ் குரூப்பும் குடிக்கலாம்னு சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்க எப்படி இதை யூஸ் பண்ணணும், இது எப்படி நாங்க எங்களோட ஆர்ஓ சிஸ்டம் இருக்கு வீட்டுல, ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நான் 2 விதமா சொல்றேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வீட்டு யூஸுக்கு ஆர்ஓ சிஸ்டம் எங்க யூஸ் பண்ணிப்போம்னா, நம்ம சிங்க்குக்கு மேலேயே ஆர்ஓ ஃபிட் பண்ணிருப்பாங்க, இல்ல கீழே ஃபிட் பண்ணிருப்பாங்க, அந்த பைப்ல இருந்து ஆர்ஓ வரும். ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்குமே வீட்டுக்கே எல்லார் வீட்டுக்குமே ஐ மீன் வீடு ஃபுல்லாவே வர எல்லா தண்ணியுமே ஆர்ஓ தண்ணியா கூட ஒரு சிலர் மேல அசம்பிள் பண்ணிருப்பாங்க, டேங்குக்கு பக்கத்துல, வாட்டர் டேங்க் பக்கத்துல. அது ஒரு பெரிய சிஸ்டமா பண்ணிருப்பாங்க. கரெக்டுங்களா? சரியா? ஒண்ணு வந்து நம்ம கிச்சன்ல சிங்க்குக்கு பக்கத்துல ஆர்ஓ கனெக்ஷன் சின்னதா கொடுத்திருப்பாங்க. இன்னொன்னு வந்து வீட்டுல வர எல்லா தண்ணியுமே, எல்லா பைப்ல இருந்து வர தண்ணியுமே ஆர்ஓ தண்ணியா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பெரிய ஆர்ஓ ஃபில்ட்ரேஷன் யூனிட் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி எங்க வீட்டுல நான் வச்சிருக்கேன் இப்ப ரீசெண்டா, அதனால நான் கேக்குறேன். ஒரு பெரிய யூனிட்டா வச்சிருக்கோம். சோ எப்படி யூஸ் பண்றது நாங்க இதை? எங்க இந்த ஆர்ஓ வாட்டர் வருதோ அங்க எங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஜக் மாதிரி தான் இருக்கு, அதுக்குள்ள இருக்கும். அந்த டெஃப்யூசர் எடுத்து நீங்க வந்து ஷேக் பண்ணி பாத்தீங்கன்னா கற்களின் சத்தம் தான் வரும், மண்ணு சத்தம் மாதிரி தான் வரும். சோ அதனால நீங்க அந்த ஜக்கை கொண்டு போய் நீங்க குடிச்சிட்டீங்கன்னா அந்த ஜக்கு மூலியமா உள்ளார வந்து டெஃப்யூசர் இருக்கிறதுனால
சக் பண்ணி வரும். சோ எந்த இடத்துல நீங்க டிராவல் ஃப்ரெண்ட்லியா கூட எடுத்துக்கலாம். எங்கெங்க நீங்க போறீங்களோ ஆரோ வாட்டர் எங்க யூஸ் பண்றீங்களோ எப்படி யூஸ் பண்றீங்களோ, நீங்க ஒரு பாட்டில குடிப்பீங்க இல்லைங்களா, சிம்பிளா பாட்டிலோ ஒரு வந்து வெசல்லையோ எதுலயோ குடிப்பீங்க. அதுக்கு பதிலா எங்களுடைய ப்ராடக்ட்ல நீங்க வந்து குடிக்க போறீங்க. சோ அவுட்புட் வந்து எதுல இருந்து எடுப்பீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்ல வழியா வர தண்ணியை அவுட்புட்டா நீங்க எடுத்து குடிக்க போறீங்க. அப்ப வந்து அவ்வளவுதான். இந்த செராபால்ஸ் இன்ஃபியூஸ்டு ஜக் யூ வில் பி கிவிங் எஸ், அஸ். அப்கோர்ஸ். ஓகே, சோ அந்த ஆரோ வாட்டர் வந்து நான் ஜக்ல பிடிக்கணும். அந்த ஜக்ல வந்து செராபால்ஸ் இன்ஃபியூஸ் ஆன ப்ராடக்ட் நீங்க எனக்கு கொடுப்பீங்க. எஸ், ஓகே அப்கோர்ஸ். ஓகே. ஸோ அப்போ அந்த ஜக்ல ஆரோ வாட்டர் வந்து நாங்க வந்து தண்ணி குடிக்கும் போது அந்த ஜக்ல இருக்கிற செராபால்ஸ் வந்து இட் வில் ஃபில்டர், இட் வில் டேர்ன் தட் ஆர்ஓ அசிடிக் வாட்டர் டு ஆல்கலைன் வாட்டர். அப்புறம் நாங்க ஜக்ல இருந்து எடுத்து நாங்க எதுல ஃபில் பண்ணிக்கணுமோ ஃபில் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். எஸ், அதுதான் கான்செப்ட். எஸ், அப்கோர்ஸ். குடிக்கிறது மட்டும் இல்ல, குக்கிங் கூட தாராளமா பண்ணிக்கலாம். ஏன்னா குக்கிங் பண்ணும்போது இருக்கிறனால அது வந்து ஜெனரல் யூசேஜ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதுதான் கான்செப்ட். ஓகே ஓகேங்க மேம். சோ அப்ப இப்ப வந்து 100% இது வந்து அசிடிக் வாட்டர் ஆல்கலைனா மாத்தும் அப்படிங்கறதுக்கு என்ன எவிடன்ஸ் ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்களா? இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் பேஸ்டு தான். இப்போ வந்து சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க மேம்? என்ன சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க? சர்டிபிகேட் அப்படிங்கிறது நேஷனல் சானிடேஷன் ஃபவுண்டேஷன்ங்கிறது. ஓகேங்களா, NSF, அது இன்டர்நேஷனல் சர்டிபிகேட். இது ரேர் கம்பெனிஸ் தான் இது வச்சிருப்பாங்க. ஸோ அதை தாண்டி ISO அண்ட் FSSI இந்த மாதிரி ஃப்ரூட் கிரேட் இந்த மாதிரி ஒவ்வொரு செராபால்ஸ்க்கும் அப்படின்னா கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், சோடியம்ங்கிற ஒவ்வொரு செராபால்ஸ்க்கும் ஈச் செராபால்ஸ் we have 16 சர்டிபிகேட். ஓவரா நம்ம பிராண்ட் பயோபிளஸ்க்கு பாத்தீங்கன்னா 116 சர்டிபிகேட்ஸ் இருக்கு டோட்டலாவே. மோஸ்டா FSSI இருக்கான்னு தான் நான் பார்த்தேன். ஏன்னா இது வந்து ஹியூமன் கன்சப்ஷனுக்கு நீங்க நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இப்போ எனிதிங் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன் கண்டிப்பா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் வேணும், அது வச்சிருக்கீங்க. அப்புறம் வேர்ல்ட் லெவல் சர்டிஃபிகேட், ஒரு குளோபலி அக்ரிடேட் சர்டிஃபிகேட்ஸும் வச்சிருக்கீங்க. அது இல்லாம ஒரு மினரல்ஸுக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சூப்பர். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க சொன்னீங்க எல்லார வீட்லயும் ஆர்ஓ எங்கெங்க இருக்கோ எல்லாமே பண்ணிக்கலாம். இது ஒன்லி ஃபார் ஆர்ஓ வாட்டருக்கு மட்டுமா, இல்ல நார்மலா நமக்கு வீட்டுல தண்ணி வரதுக்கு கூட எங்கனால யூஸ் பண்ணிக்கலாமா? யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ TDS லோவா இருக்கு, அதாவது இப்போ நம்ம கோயம்புத்தூர் தண்ணி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா TDS லோவா தான் இருக்கும். அது நேச்சுரலாவே அதோட வந்து தன்மை பாத்தீங்கன்னா 6.57 நியூட்ரல்லையும் வராது, அசிட்டிக்லயும் வராது. நம்மளோட கோயம்புத்தூர் கார்பரேஷன் வாட்டர் அந்த வாட்டருக்கு நல்ல பேரு இப்ப டக்கு ஞாபகம் வரல. சோ அந்த வாட்டர் பாத்தீங்கன்னா தண்ணி, ஏன்னா வேர்ல்டுலயே செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற அந்த சிறுவாணி தண்ணி பாத்தீங்கன்னா அதுலதான் இருக்கு. சோ அப் டு 120 TDS யார் இருக்குதோ, ஆனா அந்த pH எவ்வளவு இருக்கணும்னா நியூட்ரல்ல இருந்தா எங்களுடைய ப்ராடக்ட் கொடுத்துரும். ஏன்னா அது வந்து ஆல்கலைன் இருக்குதுன்னா அது கண்டிப்பா 100% அது கண்டாமினேட் ஆயிருக்கு. ஏன்னா தண்ணியோட தன்மையே நியூட்ரல் தான். அப்ப வந்து இப்ப நான் ஒரு கிளைண்ட் வந்து அவங்க வீட்டு வாட்டரை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்து இல்ல லேப்ல கொடுத்து அனலைஸ் பண்ணி இந்த TDS வேல்யூ ஒரு pH வேல்யூ அனலைஸ் பண்ணா அப்ப நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க, கரெக்ட்டுங்களா? இல்ல ஆர்ஓ வாட்டர்னு சொன்னா நாங்க டைரக்டாவே நான் வந்து எங்க ப்ராடக்ட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிடுவோம். இல்ல ஆர்ஓ வாட்டர் கேட்கல, நார்மலா இப்ப நான் சொன்னேன் இல்லையா, மற்ற கார்பரேஷன் வாட்டருக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்க செக் பண்ணுவீங்க. TDS லெவல் மட்டும் செக் பண்ணுவீங்களா, pH செக் பண்ணுவீங்களா? டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணாவே தெரிஞ்சுக்கும் அது எந்த அளவுக்கு கண்டாமினேட் ஆயிருக்குங்க. அதே மாதிரி 300 TDSக்கு மேல இருந்தது அப்படின்னா எங்களுடைய வேற ப்ராடக்ட் கூட நாங்க கார்பரேஷன் வாட்டருக்கான ஃபில்டர் அது கூட நாங்க தரலாம். ஏன்னா அதுதான் லிமிட்ங்கிறனால 300 TDS தான் ஒரு லிமிட் அப்படிங்கிற பட்சத்துல. சோ அது கூட நாங்க வந்து அது இல்ல, அந்த ஃபில்டருக்கு வந்து அது வந்து கெப்பாசிட்டி இல்ல, ஏன்னா அவ்வளவுதான் WHO குடிக்கணும்ங்கிறது ஒரு சிஸ்டம் போட்டிருக்காங்க. அப்படிங்கறதுனால நாங்க அதுக்குதான் நாங்க ரெக்கமெண்ட் பண்ணோம். அண்ட் ஃபுல் நீட்டான அவங்களுக்கு கைடன்ஸ் தந்துருவோம். ஏன் இது கண்டாமினேட் ஆயிருக்கு எதனால அப்படிங்கறத கிளியர் அவங்களுக்கு வந்து ஒரு பிக்சரே சொல்லிடுவோம்னு சொல்றோம். ஓகே, அப்ப நார்மலா வாட்டர் ஆர்ஓ யூஸ் பண்ணாத வீட்டுல இருக்கிற தண்ணியை வந்து நம்ம எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தோம்னா நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி அதுக்குண்டான ஒரு சொல்யூஷன் வந்து இந்த உங்க ப்ராடக்ட் வந்து மீட் அவுட் பண்ணுங்கிறீங்க. இந்த மாதிரி உங்க தண்ணியில இந்த ப்ராப்ளம் இருக்கு, சோ இன் அண்ட் அவுட் என்ன ப்ராப்ளம் இருக்கு இன்க்ளூடிங் TDS ஆகட்டும் இல்ல அதோட pH வேல்யூ ஆகட்டும் அதனால என்ன ஆகுங்கிற மாதிரி நீங்க வந்து கிளியர் டீடைல்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது இது எல்லாமே வந்து மாறுறது நமக்கு தெரியும், கரெக்டுங்களா? ஓகே சூப்பர் மேம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஏதாவது
ரிசல்ட் நல்ல ரிசல்ட் பாசிட்டிவ் ரிசல்ட் இந்த மாதிரி என்னோட கிளைண்ட்ஸ் வச்சிருந்தாங்க, யூஸ் பண்ணாங்க மேம், இத்தனை மாசம் இருந்தது, அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு டெஸ்டிமோனியல் இருக்கா மேம் உங்களுக்கு? எங்கள்ல நிறைய இருக்குது. ஒரு கஸ்டமருக்கு லாங் டைம் அந்த ஹைட்ரேஷன் ப்ராப்ளம். ஹைட்ரேஷனாவே எதுக்கு வரும்னு உங்களுக்கு தெரியும், டீஹைட்ரேட் ப்ராப்ளம். சோ அப்போ அவங்க வந்து குடிச்ச 7 நாள்ல எந்த ஒரு டெஸ்டிமோனியல் கேட்காம வாலண்டரியா வந்து எனக்கு ஹைட்ரேஷன் ப்ராப்ளம் வந்து ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு, என் பாடி ஹைட்ரேட்டா இருக்கிறது நான் ஃபீல் பண்ண முடியுது, ஏன்னா ஸ்கின் எல்லாம் ஒரு ட்ரையா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ நாங்க டாக்குமெண்ட் பண்ணிருக்கோம். இன்னொரு கஸ்டமர் பாத்தீங்க அப்படின்னா, நான் எந்த ஒரு டயட்டும் எடுக்கவே இல்லை, ஹேஸ் யூஷுவல் சாப்பிடறதான் சாப்பிடுறேன், கூட இந்த தண்ணி மட்டும் தான் நான் குடுக்குறேன், ஆனா இப்ப எனக்கு சளியே பிடிக்கிறது இல்ல, அது நான் அனலைஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு. இன்னொன்னு வந்து பிசியோதெரபிஸ்ட் இன்னொருத்தர், அவர் பாத்தீங்கன்னா 1 வீக்கா தான் கேன் வாட்டர் குடிக்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு கேன் வாட்டர் ஆர்வங்கிறது தெரியறது இல்ல. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு வந்து மெக்னீசியம் டெபிஷியன்சினால வந்து படபடப்பு அதெல்லாம் இருந்தது. அவங்க டே இருந்தே அவங்க வந்து அனலைஸ் பண்ணி ஈவன் தோ இஸ் டேக்கிங் சப்ளிமெண்ட் டேப்லெட்ஸ் ஆல்சோ இஸ் டேக்கிங். பட் என்னைக்கு அவங்க வாட்டர் அவங்க வீட்ல எடுத்தாங்களோ அவங்க டே 1 வந்து செக் பண்றாங்க, அவங்க பிபி நார்மலா இருக்கு அப்படிங்கிறது. அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்க அம்மாக்கு அவங்க அக்காவுக்கு ஸ்கின் டோன் வந்து எல்லாமே டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் எங்க வந்து அது நான் கேட்கறது இல்ல, அவங்களே ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் அவங்களே கஸ்டமரே வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறதுதான். இந்த மாதிரி டயர்டா இல்லாம இல்லை, ஏன்னா நமக்கு வந்து எலக்ட்ரோலைட் இல்லாதனால டயர்ட் ஆயிடும். ஸோ எலக்ட்ரோலைட்டுங்கிறது நமக்கு தெரியும், கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் சோடியம்ங்கிறது தான். ஸோ இது ஆக்சுவலி பேசிக்கா தண்ணியில இருக்க வேண்டிய விஷயங்கிறனால அவங்க அதை எடுக்கும் போதே அவங்க ரியலைஸ் பண்றாங்க, எஸ் ஃபர்ஸ்ட விட நான் இன்னைக்கு பெட்டரா இருக்கேன். ஸோ இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா அது சர்ப்ரைஸா இருக்கும். தஞ்சாவூர் அவங்க நேட்டிவ், பட் அவங்க வந்து அம்மா வந்து சொல்லுவாங்க, சென்னைக்கு வந்து அந்த ஆரோ வாட்டர் எடுக்கும் போது எனக்கு டயர்ட் ஆயிடுறேன் அப்படின்னு. அவங்க பையன் அது பிலீவ் பண்ணவே இல்லை. பட் அவரே அந்த தஞ்சாவூர் போயிருக்கும் போது ரியலைஸ் பண்ணிருக்காரு, அதே அந்த எங்க ப்ராடக்ட் எடுக்கும்போது அங்க எப்படி ஒரு எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணாரோ அவங்க அம்மா ஃபீல் பண்ணாங்களோ, அந்த மாதிரி எங்க ப்ராடக்ட் எடுக்கும்போது அவங்க அந்த டே ஃபுல்லா ஆக்டிவா இருந்தோம் அப்படிங்கறதும் சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, பல சேஞ்சஸ் ஆயிருக்கு. இது நீங்க டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா மேம்? டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி டெஃபினட்டா மெக்னீசியம் லெவல் கம்மி ஆகுது அப்படின்னா இட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு தி ஹார்ட் ப்ராப்ளம் தான். சரிங்களா? உங்களுக்கு மெக்னீசியம் குறையுது அப்படின்னா டெஃபினட்டா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. சோ நம்ம நினைக்கிறோம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மினரல்ஸ் ரொம்ப கம்மி அளவுல தான். ஒரு நாளைக்கு நமக்கு ஐசிஎம்ஆர் நம்ம ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்சஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கே நமக்கு கம்மி மில்லிகிராம் தான் நமக்கு எல்லா மினரல்ஸுமே தேவை. கால்சியம் ஆகட்டும், அயன் ஆகட்டும், மெக்னீசியம் ஆகட்டும், பாஸ்பரஸ், சோடியம் எல்லாமே கம்மி அளவு தான். அதுக்கு பேரே பாத்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் தான் நாங்க சொல்லுவோம். மினரல்ஸ் எல்லாம் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் பாத்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன். ஏன்னா மைக்ரோனா ரொம்ப சின்னது. ஸோ சின்ன அளவுல தான் சிறிய அளவுல தான் நமக்கு உடம்புக்கு தேவை. பட் அந்த சிறிய அளவு தேவைப்படுற அளவு கூட நம்ம ஒரு நாளைக்கு நம்ம டயட்ல நம்ம உடம்புக்கு அது கொடுக்கல அப்படின்னா அதோட விளைவுகள் வந்து ரொம்ப 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 அதிகமா இருக்கும். பாத்தீங்கன்னா மெக்னீசியம் பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்னா டைரக்டா இஸ் ரிலேட்டட் டு ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கால்சியம் கம்மியா இருந்துச்சுன்னா நமக்கே தெரியும் போன் டிஃபார்மிட்டிஸ் வர ஆரம்பிக்கும். அது பெரியவங்களுக்கு மட்டும் கிடையாது, குழந்தைங்களுக்குமே அந்த கால்சியம் இல்லை அப்படின்னா அவங்களோட வளர்ச்சியே தடைபடுற அளவுக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும் கால்சியம். சரிங்களா? மெக்னீசியம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம பாடியில எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா சடன் டெத்தே காஸ் ஆகும். எலக்ட்ரோலைட்னு நான் சொல்லும் போது நம்மளோட சோடியம் அண்ட் பொட்டாசியம். சரிங்களா? அந்த சோடியம் பொட்டாசியம் வந்து நம்ம வந்து அது ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் சோடியம் லெவலும் பொட்டாசியம் லெவலும் நார்மலா இல்லை அப்படின்னா நம்ம உடம்புல அந்த நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து பிரெத்லெஸ்னஸ் வந்து டெத்து கூட அக்கறாயிரும். ஸோ இந்த மாதிரி கேசஸ் நான் நிறைய ஹாஸ்பிட்டல்லே பார்த்துருக்கேன். சோடியம் பொட்டாசியம் வந்து அவ்வளோ நம்ம வந்து கேர்லெஸ்ஸா விடவே முடியாது. ஸோ அப்ப ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் ஒரு மினரலும் நம்ம உடம்புக்கு பல நன்மைகளை நம்ம கொடுக்குது. ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம டெய்லி வாழ்ற வாழ்க்கையில உணவுல மட்டும் இல்லாம குடிக்கிற தண்ணியிலயும் அது இருக்கு, அதை எப்படி நம்ம சரிசமமா எடுத்துக்கணுங்கிறத வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சு இந்த ஆர்ஓ வாட்டரை யூஸ் பண்றதுனால உண்டான என்ன சொல்றது இந்த மைக்ரோநியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சியை வந்து நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு நீங்க கொண்டு வர ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒருத்தரோட குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் உங்களோட ப்ராடக்ட் அதை யூஸ் பண்ணும்போது ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல உங்க ப்ராடக்ட் ஆட் பண்ணி அவங்க டெய்லி அந்த தண்ணி எடுத்துக்கும் போது 100% நமக்கு டெய்லி தேவையான மினரல்ஸ் வந்து நம்ம உடம்புல கிடைக்குங்கிறது எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா நிறைய ஸ்டடீஸுமே சொல்லுது ஆர்ஓ வாட்டர்னால இவ்வளவு பாதிப்பு. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு டீமினரலைசேஷன்
ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கறத இப்ப எல்லாருமே வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் நீங்க வந்து ரொம்ப சிறப்பா எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ எக்ஸலண்ட் மேம், கீப் ஆன் டூயிங் திஸ் ஒர்க். இப்போ உங்களை அப்ரோச் பண்ணணும், உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நாங்க வாங்கணும் அப்படின்னா எப்படி மேம் உங்களுக்கு அப்ரோச் பண்றது? இன்ஸ்டால உங்க பேஜ் சொல்லுங்க. பாத்தீங்கன்னா, என்னோட பேஜ் பாத்தீங்கன்னா கனெக்டிங் H2O அப்படின்னு நீங்க வந்து சர்ச் பண்ணீங்கன்னாவே வந்துடும் சரி, உங்களுக்கு. சோ அதுல வந்து நீங்க பயோல வந்து லிங்க் இருக்கு, நீங்க அதை டச் பண்ணி டைரக்டாவே லிங்க் கான்டாக்ட் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, கனெக்டிங் H2Oங்கிற இன்ஸ்டா பேஜ்ல மேம்க்கு டிஎம் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. நீங்க என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வியூவர்ஸ்க்கு ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? இந்த மீன்வைல் வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு இதனை பத்தின டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, டெஃபினட்டா நாங்க ஆன்சர் பண்றோம். இது வந்து மெயினா வந்து இப்போ நான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு வர்றதுனாலயும் ஸ்டடி பண்றதுனாலயும் நம்ம விட்டமின் B12 டெஃபிஷியன்சி வந்து அதிகமா ஆர்வ வாட்டர் குடிக்கிறவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது இருக்கு. யார் இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்றாங்கன்னா SSGங்கிற வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து இது ஃபைண்ட் அவுட் பண்ணி 3.61 டைம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து இங்க அப்டேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து அசிடிக் வாட்டரா இருக்கிறனால லாங் டைம் கன்சப்ஷன் பண்ணும்போது அசிடிக் வாட்டர் கட் ஹெல்த் கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கே தெரியல. இன்னைக்கு என்ன நான் வந்து ரொம்ப ஃபீலிங்கா பாக்குறேன் அப்படின்னா, அவங்க தாய்மார்கள் அவங்க குழந்தைங்களுக்கு தண்ணி ஆரோக்கியம் குடிங்க குடிங்கன்னு தராங்க. பட் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஹெல்த்தை பாதிக்குது. ஏன்னா அசிட்டிக்கா இருக்கலாம், டெஃபிஷியன்சியா இருக்கலாம். சோ அது கொஞ்சம் உற்று கவனிச்சு அந்த தண்ணிய வந்து ஒரு ஆரோக்கியமான தண்ணியா மாத்திட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலயே வந்து இம்யூனிட்டி லாஸ் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சோ ஒருத்தங்க நமக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்கலன்னு சொன்னதே அவங்களுக்கு இம்யூனிட்டி ஹையப் ஆயிருக்கிறனாலதான், இன்க்ரீஸ் ஆயிருக்கிறனாலதான் அவங்க வந்து அந்த சளி பிடிக்கிற பிரச்சனையே வந்து பேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 30-40 ஏஜ்ல இருக்கிறவங்க சொல்றாங்கன்னா ஏன் குழந்தைங்களுக்கு அந்த ப்ராப்ளத்துல இருந்து சார்ட் அவுட் ஆகாது? ஏன்னா நிறைய அந்த மாதிரி கேஸ் ஸ்டடி கூட பார்த்திருக்கோம். குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்காம ஹாஸ்பிட்டல் பில்லே நாங்க வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்ன பேரண்ட்ஸ் கூட எங்க கிட்ட கேட்கிறாங்க. சோ சூப்பர் இது மேம். வந்து பார்க்கணும். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து ஏதாவது ஒரு குழந்தைக்கோ பெரியவங்களுக்கோ நம்ம டயர்ட் ஆகிறோம், ஏதாவது ஒன்று இல்லை நமக்கு ஒரு மயக்கம் வருது, நம்மளால வேலை செய்ய முடியல அப்படின்னா இமீடியட்டா எல்லாருமே கேட்கறது ஒழுங்கா சாப்பிட்டியா, ஒழுங்கா தூங்குனியா. ஃபுட்டுல தான் மெயினா எல்லாருக்குமே கான்சன்ட்ரேஷன் போகும். பட் ஆனா நம்ம குடிக்கிற தண்ணியிலயும் இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்கு. தண்ணியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு ஏற்படுற நிறைய சிம்டம்ஸ் வந்து தண்ணினால கூட வரும் அப்படிங்கறத வந்து அது நம்ம மக்களுக்கு கண்டிப்பா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஏன்னா ஃபுட்டு மட்டும் கிடையாது, அதை நியூட்ரலைஸ் பண்ணி மெட்டபலைஸ் பண்றதுக்கு நம்ம எடுத்துக்கிற தண்ணி ரொம்ப முக்கியம். ஸோ அதுமே வந்து கண்டிப்பா நம்ம நம்ம உடம்புல ஏற்படுற ஏதாவது ஒரு சிம்டம்க்கு ஃபுட்டு மட்டுமே காரணம் இல்ல, இனிமேல் நம்ம எல்லாருமே தண்ணியும் அதுக்கு ஒரு காரணங்கிற அந்த ஆங்கிளையும் நம்ம யோசிக்கணுங்கிறத நீங்க தெளிவா விளக்கம் சொல்லி புரிய வச்சுட்டீங்க எல்லாருக்கும். ஸோ டவுட்ஸ் நம்ம இப்ப எடுத்துக்கலாம். பர்பிள் ஸ்டிச்சஸ் நந்தினி வந்து ப்ளீஸ் டெல் அஸ் அபவுட் டிடிஎஸ்ன்னு கேட்டிருக்காங்க. மேம் நீங்க டிடிஎஸ்னா நார்மல் வாட்டர் டிடிஎஸ் பத்தி கேக்குறீங்களா, இல்ல இவங்க யூஸ் பண்ணி ஆர்ஓ வாட்டர் டிடிஎஸ் கேக்குறீங்களான்னு எனக்கு புரியலையே. நான் ஆன்சர் பண்ணட்டுமா? பண்ணுங்க மேம், பண்ணுங்க மேம். ஜென்ரலாவே டிடிஎஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 300 டிடிஎஸ் குள்ளார இருக்கணும். பட் டிஃபால்ட்டா நம்ம குடிக்கிற ஆர்ஓ வாட்டர் ஒரு ஆர்ஓ வாட்டர் நல்லா இருக்கு, அந்த மிஷின் நல்லா இருக்குன்னா அதோட டிடிஎஸ் எப்படின்னா பிலோ 500 குள்ளார வரும். அந்த அசிட்டிக் லெவல்ல இருக்கும். அப்பதான் அந்த மிஷின் சரியா வேலை செஞ்சிருக்கு. தண்ணியா ஆபத்தான தண்ணினாலும் மிஷின் கரெக்டா வேலை செஞ்சிருக்குன்னு அர்த்தம். சோ அந்த டிடிஎஸ்ங்கிறது மினரல் கவுண்ட் தான். பல பேர் டிடிஎஸ்னா பெரிய விஷயமா பாத்துக்கிறாங்க, தெரியறது இல்ல. சோ அதனால கேக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. சோ டிடிஎஸ்னா ஒண்ணு இல்ல, மினரல் கவுண்ட். இது மேக்சிமம் எவ்வளவு இருக்குன்னா 100 இருந்தா நல்லது. சோ மினிமம் எவ்வளவு இருக்கு, மேக்சிமம் எவ்வளவு இருக்குன்னா 300, சாரி மினிமம் எவ்வளவு இருக்கணும்னா 100 இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய சஜஷன். நார்மல் சோ கன்சப்ஷன் வாட்டர், நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர்ல இருக்கிற டிடிஎஸ். எஸ் நார்மல் இல்ல டிடிஎஸ் அப்படி இல்ல. நார்மலா வந்து எல்லா இடத்துலயும் இந்த டிடிஎஸ் இருக்கிறது இல்ல. 600 டிடிஎஸ் 700 டிடிஎஸ் ரெக்கமெண்டட் வேல்யூ சொல்றேன். ரெக்கமெண்டட் டிடிஎஸ் வேல்யூ வந்து ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன் வந்து இதுதான், சரிங்களா? இதே ஆர்ஓ யூஸ் பண்ணதுனால இட் கோஸ் வெரி லெஸ் ஆர் வெரி ஹை, கரெக்டுங்களா மேம்? சோ ரொம்ப ஹையா போச்சுன்னா அதுவும் ப்ராப்ளம், ரொம்ப லோ பண்ணாலும் இட் அட் த எண்ட் ஆஃப் த டே அது வந்து நமக்கு வந்து இட் கிரியேட்ஸ் ஒன்லி மினரல் டெஃபிஷியன்சி. TDS also it's working. இந்த TDSனால
வாட்டரோட தன்மை அசிடிக் ஆகுது, பிளஸ் மினரல் டெஃபிஷியன்சி வருது, எல்லாமே நடக்குது. ஓகே, எஸ் அப்கோர்ஸ் கரெக்டா சொல்றீங்க. சரிங்க மேம். ஸோ ஐ திங்க் நந்தினி, பர்பிள் சஜஸ்ட் நந்தினி மேம் உங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேம் த்ரிஷா 113 கேட்டிருக்காங்க. மேம் வி ஆர் யூசிங் போர்வெல் வாட்டர், ஃபார் தட் வி கேன் யூஸ் ஆர் நாட்? போர்வெல் வாட்டருக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க மேம். எஸ், நீங்க போர்வெல் வாட்டர் யூஸ் பண்ணலாம். பட் பிஃபோர் நீங்க உங்களுடைய வாட்டரோட டிடிஎஸையும் பிஹெச்சையும் செக் பண்ணிக்கோங்க. உங்க போர்வெல்ல சுத்தி எந்த ஒரு வந்து ட்ரைனேஜும் இல்லாம இருக்குது அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க வந்து போர்வெல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க யூஎஃப்க்கு வேணா ஒரு ஃபில்டர் போட்டுட்டீங்கன்னா பேட்டரி, ஏன்னா ஹேர்லைன் கண்டாமினேஷன் ஆயிருக்கிறனால அதுக்கு வந்து பேசிக்கான யூஎஃப் ஃபில்டர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா பெட்டர். பட் பிஃபோர் யூ ஹேவ் டு செக் டிடிஎஸ் மினரல் கவுண்ட் எவ்வளவு இருக்கு அண்ட் அசிட்டிக் லெவல், பிஹெச் லெவல் எவ்வளவு இருக்கு, நீங்க பிஹெச் டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பிரகாஷ் டெக்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க. குட் ஈவினிங் மேம், இன் அவர் வில்லேஜ் த கார்பரேஷன் வாட்டர் சீம்ஸ் டு ஹேவ் சேஞ்ச்டு. ஹவு கேன் ஐ செக் இஃப் இட் இஸ் சேஃப் ஆர் குட்? We get water only once a week and even that doesn't seems the same every time. ஸோ உங்க கார்பரேஷன் வாட்டர் தான் உங்களுக்கு கிடைக்குது போல இருக்கு, பட் ஒரு டைமும் ஒரு மாதிரி இருக்கு போல இருக்கு. ஸோ அதை குடிக்கலாமா, சேஃபான்னு கேட்கறாங்க. வாரம் ஒரு தடவை தான் தண்ணி கிடைக்குதா, அது எப்படி நாங்க சேஃப் குட்னு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஒரு பிஹெச் டெஸ்டரையும் டிடிஎஸ் மீட்டரையும் வச்சுக்கிட்டா நல்லதுன்னு தான் நான் சொல்வேன். நான் எப்படி வந்து குழந்தைக்கு காய்ச்சல் வரும்போது வந்து அந்த மீட்டர் செக் பண்ணி தெர்மோமீட்டர் செக் பண்றாங்களோ அந்த மாதிரி இது. சோ நீங்க வந்து விஷ் பண்ணீங்கன்னா நாங்க ஃப்ரீயாவே வந்து வாட்டர் டெஸ்டிங்கும் பண்றோம். நீங்க ஜஸ்ட் கொரியர் அனுப்புனீங்கன்னா நாங்க அதுல எவ்வளவு இருக்கு, அது ஓகேவா, அந்த கண்டாமினேஷன் ஓகேவா அப்படிங்கறது பார்த்து சொல்லுவோம். அதுக்கேத்த மாதிரி ப்ராடக்ட்டும் நாங்க உங்களுக்கு சஜஷன் பண்றோம். சோ நீங்க பண்ணலாம். இல்ல ஏதோ நீங்க அந்த ப்ராடக்ட் வச்சு வாங்கிட்டீங்க, டிடிஎஸ் மீட்டர் பிஹெச் வச்சுட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு கைடே பண்றோம். சோ அப்ப நீங்க ஒவ்வொரு சமயமும் நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதோட கண்டாமினேஷன் தெரிஞ்சுக்கலாம். சூப்பர். ஸோ ஹோப் பிரகாஷ் டெக்ஸ் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் ஆஷா ஹோம் ப்ராடக்ட்ஸ் கேட்டிருக்காங்க. வேர் கேன் வி செக் அவர் வாட்டர்? அது எல்லா லேப்லயுமே ஃபுட் சேஃப்டி லேப்லயே பண்ணுவாங்க இல்ல மேம்? வேர் கேன் வி செக் அவர் வாட்டர்? எனி ஃபுட் சயின்ஸ் லேப், ஃபுட் சேஃப்டி லேப் வந்து பண்றாங்க. ஒரு யூனிட் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா வாட்டர் டெஸ்டிங்கே ஒரு லேப்ஸ் இருக்கு, ஸ்பெசிபிக் லேப்ஸ் இருக்கு. சோ அங்க ஊர்ல இருக்கு மேம், எந்தெந்த ஊர்ல இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு, சொல்ல முடியுமா? மெட்ரோ சிட்டிஸ்ல எல்லாம் இருக்கு, நல்லா இருக்கு. சென்னை ஃபுட் சேஃப்டி அக்ரிடேட் லேப், என்ஏபிஎல் அக்ரிடேட் லேப் சொல்றீங்க. வாட்டர் டெஸ்டிங்னே தனியா இருக்கு இன் ஆல் மேஜர் சிட்டிஸ். சோ நம்ம சாம்பிள் கொடுத்தா நம்ம செக் பண்ணி எப்படி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஃபுட் சேஃப்டி அக்ரிடேட் லேப்ல கொடுக்குறோமோ அதே மாதிரி கரெக்ட்டுங்களா? எஸ். பட் மேஜரா இது ரெண்டு மட்டும் நீங்களே செக் பண்ண முடியும். எய்தர் நீங்க எங்களுக்கு கொரியர் அனுப்புனா கூட நாங்க செக் பண்ணி தர முடியும். சோ அது பண்ணிட்டீங்கன்னா பெட்டருங்கிறது சொல்றேன். இந்த பிஹெச்சையும் டிடிஎஸ் வச்சு எந்த அளவுக்கு உங்க வாட்டரோட வந்து தன்மை இருக்குதுங்கிறது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆஷா ஹோம் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. டெஃபினெட்லி வி வில் ஆன்சர். ஸோ ரொம்ப அழகா வாட்டர் பத்தின நம்ம டெய்லி ஒரு எனி இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் மேம், அதுதான் அவங்க சொன்னாங்க. பிஹெச் மீட்டர் டிடிஎஸ் பாக்குறதுக்கு உண்டான மிஷினரிஸ் நம்மளே வீட்டுல வாங்கி வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்க வாட்டர் கொடுத்தா அவங்களே செக் பண்ணி அனுப்புறேன்னு சொன்னாங்க. நம்ம வீட்டுல எப்படியே ஒரு தெர்மோமீட்டர் வச்சு நம்மளோட பாடி டெம்பரேச்சர் பாக்குறோமோ அதே மாதிரி நம்ம வாட்டர்ல பிஹெச் லெவலையும் பார்க்கலாம் அந்த பிஹெச் மீட்டர் வச்சுன்னு சொன்னாங்க. அது வந்து ஈஸியா அவைலபிளா மேம் பிஹெச் மீட்டர்? பிஹெச் லிக்விட் மீட்டரா கூட நம்ம காஸ்ட்லியா இருக்கும். பிஹெச் டெஸ்டிங் லிக்விட் இருக்கு. அது வந்து நாம என்ன பண்ணுவோம்னா நம்ம கொடுக்கும் போதே ப்ராடக்ட்ல அதே கொடுத்துருவோம். அந்த பிஹெச் டெஸ்டிங் லிக்விடே நம்ம கொடுத்துருவோம். சோ அவங்களே வந்து கண் கூட பாத்துக்குவாங்க. அசிட்டிக்கா இருக்கிற வாட்டர் எப்படி ஆல்கலைனா சேஞ்ச் ஆகுது நம்ம டெஸ்ட் பண்ணி பாத்துக்குவாங்க. நம்மளே பர்சனலா செக் பண்ணி போது நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, கண்டிப்பா 100% ரிசல்ட் நமக்கு தெரியும். இது அசிடிக்கா இல்ல ஆல்கலைன் மாறிடுச்சா இல்ல நியூட்ரலா இருக்கா எல்லாமே நம்ம பாத்துக்கலாம். பாத்துட்டு அதுக்கு என்ன ஒரு ரெமெடியோ we can get a consultation with you. அதுக்கு அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அதே அந்த டிஃபியூசரோட லைஃப் வேலிடிட்டின்னு ஒண்ணு இருக்கும். 3000 லிட்டர் 2000 லிட்டர் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராடக்ட். சோ அது அவங்க செக் பண்றதுக்கு அந்த கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஜஸ்ட் அவங்க டயர்டா, எங்க கஸ்டமர்ஸ் என்ன சொல்லுவாங்க, டயர்டா இருந்தப்பா டெஸ்ட் பண்ணேன் பிஹெச் டெஸ்ட் வச்சு, சோ வந்து அசிட்டிக் தயா இருக்கு, சோ டிஃபியூசர் லைஃப் முடிஞ்சிச்சு போல இருக்கும், டிஃபியூசர் மட்டும் அனுப்பிடுங்க அப்படின்னு. சோ அந்த மாதிரி வந்து அதனால நாங்க கஸ்டமர் யூசர் ஃப்ரெண்ட்லியா நாங்களே பிஹெச் டெஸ்டர் கொடுத்துருவோம். ஷெல்ஃப் லைஃப் இருக்கா? ஷெல்ஃப் லைஃப் பாத்தீங்கன்னா ஜக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 3000 லிட்டர்ஸ் வரைக்கும் அந்த டிஃபியூசர் வரும் அப்ராக்சிமேட்டா.
அதுக்கப்புறமா டெஃப்யூசர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணா போதும். அதே கேன் வாட்டருக்கு பாத்தீங்கன்னா அது வந்து அதுவும் 3000 லிட்டர் 150 கேன்ஸ் சொல்லுவோம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் வாட்டர் குவாலிட்டியை பொறுத்து தான் அது வந்து ஆகும், அப் அண்ட் டவுன் ஆகும். ஸோ அது திரும்ப பர்ச்சேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. எத்தனை அது நம்ம யூசேஜ் பொறுத்துங்களா இல்ல ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 3 மந்த்ஸ் வரும் 6 மந்த்ஸ் வரும் அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்ல முடியாது. ட்ரிங்க் யூசேஜ் பொறுத்து தான். நம்ம எத்தனை யூசேஜ் பேர் பொறுத்து. இருப்பாங்க அவங்க வீட்டுல, அதெல்லாம் பார்த்து தான் சொல்லலாம். இப்ப பாட்டில் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆள் தான் யூஸ் பண்றாங்க, ஒரு நாளைக்கு வந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறாங்க அப்படின்னா தாராளமா அவங்களுக்கு 1000 days வரும், கிட்டத்தட்ட 2.5 வருஷம் வரைக்கும் வரும் அவங்களுக்கு. சூப்பர். ஸோ ஓகே எக்கனாமிக் தான் இது. ஓகே டன். ஸோ வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. சுமையா மேம் எக்ஸலண்ட்டாக வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து சூப்பராக சொன்னீங்க. ஏன்னா ஆஸ் அ நியூட்ரிஷனிஸ்டாக நாங்களும் வந்து ஒரு ஃபுட் பாயிண்ட்ல பார்ப்போம். பட் வாட்டர் ஆல்சோ வி சஜஸ்ட் எவ்ரி ஒன் டு டேக் இவ்வளோ லிட்டர்ஸ் பர் டே குடிங்க. ஏன்னா சேம் கான்செப்ட் தான். நீங்கள் எப்படி உங்கள் ப்ராடக்ட் மூலமா மினரல் டெஃபிஷியன்சியை வந்து கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது சேம் வே நாங்களும் தண்ணி குடிக்கிறதுனால உடம்புல ஏற்படுற எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் பிளஸ் எல்லா மெட்டபாலிசம்க்கும் எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் உடம்புல நடக்கிற எல்லாத்துக்குமே தண்ணியில இருக்கிற எலக்ட்ரோலைட்ஸ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஃபங்க்ஷன். ஸோ இப்போ அந்த தண்ணியில ஏன் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா, ஏன்னா அதில் அவ்வளோ மினரல்ஸ் அவ்வளோ எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால தான் தண்ணி குடிக்க சொல்றோம். பட் அந்த குடிக்கிற தண்ணியே வந்து இப்போ வந்து அந்த மினரல்ஸ் டெஃபிஷியன்சியா இருக்குது, ஏன்னா ஆர்ஓக்கு சேஞ்ச் ஆனதுனால. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிற போது இல்ல ஆர்ஓ வாட்டர் வந்து இப்படி இருக்குது, அதோட ப்ராப்ளம்ஸ் இது இருக்குங்கிறத வந்து ரொம்ப அந்த பாயிண்ட் ஹைலைட் பண்ணி கண்டிப்பா இதனால மினரல் டெஃபிஷியன்சி வந்து அதை குடிக்கிறதுனால உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் ஆகுதுங்கிறத ரொம்ப நீங்க வந்து ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு உங்க ப்ராடக்ட் மூலமா அதை எப்படி வந்து கரெக்ட் பண்ணலாம், எப்படி அந்த மினரல்ஸ் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம உடம்புல எல்லா ஃபங்க்ஷனும் சீரா நடக்கிறதுக்கு இது எப்படி ஹெல்ப் பண்ணுங்கிறத வந்து அவ்வளோ அழகா தெளிவா உங்க ப்ராடக்டை வந்து விளக்கம் சொன்னீங்க. எல்லாருக்குமே கண்டிப்பா இது வந்து ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேவையான ஒரு ப்ராடக்ட் நினைக்கிறேன். எல்லாருமே டே டு டே நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் இது. ஸோ டெஃபினட்டா இது எல்லாருமே யூஸ் பண்ணும்போது நமக்கு மினரல் டெஃபிஷியன்சி இல்லாம பல நோயில இருந்து நம்மளை வந்து காத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து நான் ரொம்ப வலியுறுத்தி நான் சொல்றேன். ஏன்னா சின்ன மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தான், பட் அதோட ஹெல்த் இம்பாக்ட் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அது மேம் வச்சிருக்கிற ப்ராடக்ட் மூலியமா நமக்கு கண்டிப்பா அது இல்லாம நம்ம லைஃப் லாங் இம்யூனிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டு லைஃப் லாங் நம்ம ஹெல்த்தியா வாழலாம் அப்படிங்கறது நான் இங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன். ஸோ ரொம்ப அழகா தெளிவா உங்க ப்ராடக்ட் பத்தி விளக்கம் கொடுத்தீங்க மேம். ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.